Hi, hello friends, welcome back to my Alight YouTube channel. நீங்க புள்ள பார்த்துப்பீங்க, புள்ள பார்த்தா சூப்பரா எடிட் பண்ண பார்த்துப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரை சாட் பண்ணி எடிட் பண்றது உங்களுக்கு பிடிச்ச யாரோட இமேஜ் வேணா நீங்க உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்றது நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு பார்த்தா நிறைய ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படினா அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும்னு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நீங்க போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எடிட் பண்றதோ மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? என்னோட டெலிகிராம் சேனல் குரூப்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜ்ல இருக்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஷாப்ல இம்போர்ட் பண்ணனும். அப்படி இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு டவுட் இல்ல ப்ரோ எப்படி இம்போர்ட் பண்றதை நீங்க கேப்பீங்க. அப்படி எப்படி இம்போர்ட் பண்றதா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் நீங்க டச் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் ஃபுல்லா நீங்க அல்மே ஷாப்ல இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோட் அந்த QR கோட் போய் கூகுள் போய் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அல்மே ஷாப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் மூணே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துறேன். நீங்க எடுத்துங்க. இப்போ டவுட் வரும் டெலிகிராம் நான் ஜாயின் பண்ணிட்டேன் கரெக்டாக எப்படி இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ அப்போ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கணும். அந்த டேட் பார்த்தா இருக்குங்களா அந்த டேட்டுக்கான நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு அதே டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதுனால மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, நாங்கள் எப்படி எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம எனக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அந்த வீடியோ கீழே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன் அப்படி சொல்லிருக்கும். ஜஸ்ட் இந்த குரூப்லாம் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன் இருக்கும். அந்த லேயர் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே இருக்க பிக்சர் வந்துடும். எடிட் குரூப்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா ஆல்ரெடி ஆட் பண்ண ஒரு இமேஜ் பார்த்தா இருக்கும். இந்த இமேஜுக்கு பதில் இந்த இமேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவும் ஆட் பண்ணிட்டாலும் ஜஸ்ட் ஃபோட்டோ ரீப்ளேஸ் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு ஃபில் பண்ணிக்கலாமா கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி நீங்க வச்சிட்டு இருக்க எல்லா போட்டோ ஷோ ஆகும். இதுல எது உங்களுடைய போட்டோவோ அந்த போட்டோ செலக்ட் பண்ணி மேல பிளஸ் பட்டன் பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய போட்டோ பேக்கா செட் ஆகும். செட் ஆனே பார்த்தா போட்டோ வந்து கீழே மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டோ மேலே அழுத்தி பிடிச்சி மாதிரி கரெக்டாக நேரம் அப்படி அந்த போல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். அதே போல தான் அதுக்கப்புறம் குரூப் அண்ட் மாஸ்க் ஒன் காப்பின்னு ஒன்று கிளிக் பண்ணி நடுவில் இருக்க அந்த கேர்ள் இமேஜ் வரும். அங்கே கொடுத்து 8 குரூப் கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் போட்டோ டைம்ல அதே மெத்தட் தான் திருப்பி 8 குரூப்பை கொடுத்து ஜஸ்ட் அந்த பிங்க் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ண கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் இந்த இமேஜ் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேர்ள் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் தான். 3 இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு இமேஜ் அதை கிளிக் பண்ணி அதே போல் ஃபோட்டோ மட்டும் மாற்றிக்கிங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா கொடுத்துருக்க எல்லா இமேஜ் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதா ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுறீங்க கலர் ஃபில் கொடுக்குறீங்க ஃபில் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க ஸ்டாப் பண்ணி கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. இதே போல் எங்கே நாங்கள் ஃபோட்டோ கொடுத்துருந்தோம் அங்கே கிளிக் பண்ணி லாஸ்ட் டேரி பார்த்தா பாய் ஃபோட்டோ இருக்குது பாய் ஃபோட்டோ கேர்ள் ஃபோட்டோ இருக்குது கேர்ள் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. லாஸ்ட் இருக்குது இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற்பட்டுக்காம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து 0 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படின்னா 2 செகண்ட் லோட முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.